வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன், 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அஷ்டமத்து சனி நீங்கியாச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தடைகளெல்லாம் நீங்கித்து அப்படிங்கிற மாதிரி. குருவானவர் 11ஆம் வீடு நல்ல வீடு தான் குருக்கு. அதுலேருந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். 12இல் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிம்மதியை தருகிறார், நல்ல உறக்கத்தை தருகிறார்னு அர்த்தம். சில செலவுகள் ஏற்படும், ஆனால் அந்த செலவுகள் என்பது உத்தமமான செலவுகளாக அமையும். வெளிநாட்டு பயணங்கள், நிறைய ஒரு கொடைத்தன்மை, நிறைய பேருக்கு உதவுவது போன்ற பல நல்ல விஷயங்கள். அதாவது மோட்சஸ்தானம் என்ற பெயர். அப்போது மோட்சத்துக்கு உரிய நன்மைகளை நாம் செய்யக்கூடிய காலம், புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய காலம், நல்லவர்களுக்கு நல்ல காலம், மிக உத்தமமான காலம். கெட்டவங்களுக்கு கெடுதல்னு குரு செய்யாட்டாலும் நன்மையை செய்ய மாட்டார், அவ்வளோதான். இப்போது இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ன்னா வீடு, வாகனம் எல்லாமே 4. கம்ஃபோர்ட்ஸ், வித்தை எல்லாமே 4. திறமை வெளிப்படக்கூடிய காலம், முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நல்ல வீடு மாறுவது, இல்லை வீட்டில் சௌரியங்கள் ஏற்படுவது, இருக்கும் இடம். ஏன்னா 12ஆம் இடம் நல்ல உறக்கம், அப்போ நல்ல வீடு, நல்ல உறக்கம் எல்லாமே ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டால் என்ன அர்த்தம்? உங்கள் எஃபிஷியன்சி பிரமாதமாகும்னு அர்த்தம். நைட் நல்லா தூங்கினா தானே காலையில் நல்லா வேலை பார்க்க முடியும்.
நைட்டு உறக்கமே சரியில்லைன்னா காலையில் எல்லாம் கொட்டை கொட்டை முழிச்சுட்டு பாய் தூங்கிட்டு இருப்போம், அவேர்னஸே இருக்காது. ஆனால் இது அப்படி இல்லை, பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். ஏன் அடுத்தது பதில் சொல்கிறது, 6ஆம் வீட்டை பார்த்தார். 6 உங்கள் ஹெல்த்து தான் வெல்த்து. நிறைய பேருக்கு தெரியாது. வெல்த்தை நோக்கியே ஓடிட்டுருப்போம், ஹெல்த்தை கவனிக்க மாட்டோம். ஹெல்த்து போச்சுன்னா வெல்த்து வந்து என்ன பிரயோஜனம்? 2 கிட்னி வேலை செய்யலை, இந்த பக்கம் லிவர் வேலை செய்யலை, நிறைய காசு வச்சுருக்கேன், டெய்லி ஆஸ்பத்திரி போவியா? என்ன சௌக்கியம்? ஒன்றும் இல்லையே. அது ஒன்று. 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், ரோகம், சத்ரு. கடன்கள் தீரும். 12இல் குரு, கடனை வேகமாக அடைப்பீங்க, அப்போ வரவு நன்றாக வரும் என்ற உட்பொருள். அப்புறம் கடன் அடைக்கிறோம், ரோகம், நல்ல ஹெல்த்து, பிரச்சனை இல்லாத ஹெல்த்து. சத்ரு, விலகி விடுவான். உங்கள் வழியில் சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க. ஒன்று அவன் திருந்துவான், இல்லை விலகிடுவான். அடுத்து 8ஆம் இடம், எல்லா தடைகளும் நீங்கும், ஆயுள் வளம் பெருகும். 8ன்னா சப்கான்ஷியஸ். அப்போ தியானம், தவம் இதெல்லாம் கைகூடும். பல நன்மைகளை பற்றி இது பேசுகிறது. அதனால் இந்த குரு பார்க்கறதுனால அப்போ என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரே வரியில் சொன்னால், வீட்டில் நிறைய குப்பை இருக்குது, அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, சுவற்றெல்லாம் அழுக்கு, புதுசாக பெயிண்ட் பண்ணிட்டேன், தர 2 இடம் பேர்ந்துருக்கு, அங்கே புதுசாக டைல் போட்டிருக்கேன், வீடு கிட்டத்தட்ட புதுசாக எடுத்து, அப்படின்னா சகல பிரச்சனைகளும் நிவர்த்தியை தேடி அந்த நிவர்த்தி வெற்றிகரமாக நடக்கும் காலம். அது தானையா பேஸு. அந்த பேஸ் இருந்தால் யூ டேக் ஆஃப். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த குரு பயிற்சி டக்குன்னு மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 12ல் குரு வரார் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை. அது சில நேரங்களில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கு அப்படின்னு. ஸ்கேவெஞ்சிங்னா என்ன? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. டாய்லெட்டை சொல்லுவான் ஸ்கேவெஞ்சிங்னு, ஆனால் எல்லாமே தான் க்ளீனிங் ப்ராசஸ், அவ்வளோதான். அது எல்லாமே நடக்கும். க்ளீனாக இருந்தால் தானேப்பா உனக்கு தெரியும் ஃப்யூச்சர், எந்த டைரக்ஷனில் போகணுன்னு உனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நடந்து அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்தக்கூடிய காலமா? எஸ், உயர்வை தரக்கூடிய காலம். யூ ஆர் ஃபிட் டு டேக் ஆஃப் நவ் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் முதல்ல என்ன ஆகுது, செவ்வாயினுடைய சாரத்தில் போகிறார். ஒரே மாதம்தான். அது தொழில் உயர்வுக்கு மிக நன்மையை செய்யக்கூடிய காலம். அடுத்து கிட்டத்தட்ட அதான் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் ஒரே மாதம்தான், ஜூன் 15. ஜூன் 15 அதுலேருந்து ஆரம்பித்து ஜூலை 15, ஆகஸ்ட் 15 வரைக்கும் 2 மாதம் தொடர்ந்து எங்கே இருக்கார்? திருவாதிரை நட்சத்திரம், ராகுவினுடைய நட்சத்திரம். இப்போ இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் நமக்கு ராங் அசோசியேஷன், இந்த ராங் ஃபுட்டிங்னு சொல்லுவாங்க, தப்பாக காலை வச்சா தடிக்க விழுவீங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எதுன்னா ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆகஸ்ட் 15 என்ன ஆகுது? அதுக்கப்புறம் குருவினுடைய நட்சத்திரத்தில் சாரத்திலேயே தான் அவர் போகிறார். சகல நன்மைகளும் ஏற்படும், சகல உயர்வுகளும் ஏற்படும், ஆரோக்கியம் சிறப்பாகும், எதிரிகள் அகன்று போவாங்க, சௌரியங்கள் பெருகும், உங்களை பற்றிய ஒரு உயர்வு பிரகாசமாக இருக்கு, மிகப்பெரிய நன்மைகள். இதில் குரு உங்கள் ராசிக்குள்ளே விசிட் பண்ணிட்டு போகிறார். அது எப்போ? 19 அக்டோபரில் தொடங்கி 5 டிசம்பர் வரைக்கும். ராசிக்குள்ளே குரு வரும்போது அவர் உச்சமடைகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உச்சமடைந்து 5, 7, 9 பார்க்கும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுகிறது, திருமண வைபவங்கள் இனிதே நடக்கிறது, இல்லை திருமணமாக நிச்சயிக்கப்படுகிறது, பெரியவர்களுடைய ஆசைகள், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமையும். அதனால் இதில் எப்படி இருக்குன்னா, பிரச்சனைகள் தீர்ந்து உயர்வுகளும் வரும். சில நேரங்களில் உயர்வுகள் உறுதிப்படும், ஆனால் அது லேட்டர் பாயிண்டில் நடக்கலாம். அதான் மொத்தமாக அவர் போகிறது ஜூன், அப்போ அந்த ஜூனில் நடக்கலாம், அது அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த குருவினால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்மைகள் வருமா?
பிரமாதமாக வரும். இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கின மார்க்கை விட இப்போ இன்னும் சூப்பர்லேட்டிவாக வாங்குவேள். உங்களுக்கு ஆசைப்பட்ட கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல அறிவு ஒளிவிடும். நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். எக்ஸாமினேஷன் ஒன்று போனீங்கன்னா பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரையில் எக்ஸலன்ஸ் கம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நன்மைகளை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம். அதனால் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி. இது இவ்வளோ நாள் அது எப்படின்னா, நம்ம முன்னேற விடாமல் இந்த யானையை சங்கிலியால் பிணைத்தது போல் இருக்கீங்க, அங்கேயே ஆடிட்டுருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, என்னுடைய தடைகள்லாம் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ இந்த தடைகளை எல்லாம் நான் சுத்தமாக பெருக்கி துடைக்க போகிறேன். அதை செய்வீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ, யார் யாரெல்லாம் வேண்டாதவன், யார் யாரெல்லாம் நமக்கு பாதகமாக செய்து நம் கூடவே இருக்காங்க, அப்போ யாரை நாம் விலக்க வேண்டும், யாரை நாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படுகிறது. ஹெல்த்து நல்லா இருது. அப்போ நம்ம சிந்தனை வளம் கூடுகிறது. அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப்டர் டெவலப்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக மாறும். அதனால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய திருப்பங்கள், எப்போவுமே இந்த திருப்பங்கள் தான் உங்களை மேலே உயர்த்துறதுக்கான முதல் படிக்கட்டு. அப்போது அந்த திருப்பங்களால் உங்கள் உயர்வு பற்றி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எந்த டைரக்ஷனில் பயணிக்கணும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால் இப்போ வரக்கூடிய இந்த பயிற்சி நிதர்சனமாக சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம், உங்களுக்கு உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படிக்கல்லாக இது அமையும். சிறப்பான ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.